அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவருடைய அன்பும் கருணையும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், இமாம்கள், நல்லோர்கள், மூமினான் ஆண் பெண் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்ள அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக நாயனுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை முடித்துவிட்டு ஒரு வெற்றி கழிப்பிலே இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கின்றான். வெற்றி பெறக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு பல போர்களிலே கலந்து கொண்டவர்கள், இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் அதிகமாக தியாகம் செய்த அந்த தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ர் போரை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கட்டாயமாக ஆக்கியிருந்தான். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அந்த எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்தமாக திரவுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எல்லாரையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கோத்திரத்தாரையும் அனைத்து மத பின்பற்றக்கூடிய அனைவரையும் ஒன்று திரட்டிட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் என்று சொல்லி சில கூட்டம் நம்புறாங்க. எப்படி என்று சொன்னால், இந்த முகமது சரியான கொள்கையை தான் சொல்றார், அவர் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் சொல்லி விளங்கி வச்சிருக்கிறான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, பார்க்கிறாங்க இந்த கொள்கை ஜெயிக்குமா, இல்ல அந்த கொள்கை மற்ற மக்களிடத்தில் தோற்று போகுமா, அந்த எதிர்க்கக்கூடிய மக்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்களா என்று சொல்லி ஒதுங்கி இருந்த ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்கு. அப்போது அந்த போர் கடமையாகின்றது. அந்த போரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய கருணையின் மூலியமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெற்றியை கொடுக்கிறான். ரொம்ப சொற்பமான நபர்களை வைத்து நடத்திய போர், எதிரிகளோ பல்லாயிரக்கணக்கான பேர் வெற்றி கொள்றாங்க. வெற்றி கிடைத்த உடனே அந்த காத்துக்கிட்ட இருந்த கூட்டம் இருக்கின்றதே, அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை இறக்குறான். இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில், வல் ஃபத்ஹ், வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவி பிளஸ் வெற்றி, இந்த இரண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஐதன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த மார்க்கத்தின் பால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய கொள்கையை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக பெருக்கெடுத்து ஓடி வருவார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அந்த நேரத்தில் மக்கள்லாம் கூட்டமா வருவாங்க. ஒன்று வெற்றியும் கிடைச்சிருச்சு, பெரிய ஒரு கூட்டத்தை வெற்றி கொண்டு விட்டார்கள். பிறகு மக்கள் கூட்டமா ஓடி வர்ற இந்த கொள்கைதான் ஜெயிக்க போகுது, இவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்குதுன்னு சொல்லி அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பெருமைப்பட்டு விடக்கூடாது. இந்த வெற்றியும் இந்த மக்கள்லாம் ஓடி வர்றாங்களே, இதுவெல்லாம் நம்முடைய பலத்தால் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். நீங்கள் அல்லாஹ்வை ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வை புகழுங்கள், வஸ்தக்ஃபிரு, பாவமன்னிப்பு தேடுங்கள் அவனிடத்திலே, இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு நம்மளும் பார்க்கிறோம், ஒரு போராட்டத்தை நடத்திவிட்டு மிகப்பெரிய வெற்றி என்று நம்ம நினைச்சாலும் நமக்கும் தோணும்
இந்த நேரத்தில் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நமக்கு எப்படி தோணும்? நம்ம எதிர்க்கக்கூடிய மக்கள் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, இவர்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது, எப்படி அவங்க கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு பார்ப்போம், எப்படி இவருடைய கூட்டத்துக்கு ஆள் வரும் என்று பார்ப்போம் என்று சொல்லி எதிர் பிரச்சாரம் செய்தவர்களுடைய முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று சொல்லி நமக்கும் தோணும். அந்த நேரத்தில் போய் எடுத்து சொல்லணும், நம்ம வெற்றி பெற்றோம் என்று காட்ட வேண்டும் என்று சொல்லி தோணக்கூடிய நேரத்தில் நம்மிடத்திலே ஒரு இஸ்லாமிய ஒழுக்கம் வர வேண்டும். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் பத்ர் போரை சஹாபாக்களுடைய வெற்றியார் அல்லாஹ் சொல்லல, என்னுடைய வெற்றின்னு சொல்றான். வலக்கது நஸ்ரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு நான் உதவியை நீங்கள் மறந்து விடாதீர்கள், நினைத்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ வெற்றி பெறவில்லை, உன்னுடைய பலத்திற்கோ உன்னுடைய கொள்கைக்கோ கிடைத்த வெற்றி அல்ல, அது எனக்கு கிடைச்சது. அல்லாஹ் தன்னை முன்னிறுத்திக் கொள்றான். அது போன்று எல்லா வெற்றியும் இன்றைக்கு நம்மளும் பார்க்கலாம். நம்முடைய கூட்டத்தில் உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நீங்க பார்க்கலாம். எவனால் ஒருத்தர் ஒரு கொள்கை எதிர்க்கக்கூடிய வருவான, நம்ம அழைக்கிறோம் சொன்னோம்னா நம்முடைய ஆதரவாளர் வருவான், நம்முடைய கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய வருவான், நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர் வருவார்கள். இந்த கொள்கையை கண்மூடித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் வர்றான்னு சொன்னா இது நம்முடைய வெற்றியா, நம்முடைய செயலா? இது அல்லாஹ்வுடைய செயல். அல்லாஹ் சொன்னானே சஹாபாக்களுக்கு, குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள், ஃபஅன்கதகும் மின்ஹா. எப்படி சொல்றான்? ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதி இஹ்வானா. உங்கள் உள்ளத்தில் இணைப்பை ஏற்படுத்தினானே, எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்? சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், உங்களுடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எதிரிகள், வஞ்சகம், சூழ்ச்சி, அந்த நிலைமையில் இருந்த அந்த மக்களை ஒரு செயல் நடந்துச்சுன்னு சொன்னா பழி வாங்குவதற்கு துடிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு வஞ்சகத்தில் அவர்களை மிஞ்ச முடியாது. அப்படி இருந்த மக்களை அல்லாஹ் சொல்றான், ஃபஅல்லஃப பைன ஃபீ குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதி இஹ்வானா. உங்களுடைய உள்ளங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துறனே, அது யார்? அது நான். அப்படி அல்லாஹ் நமக்கு காட்டினா இல்லையா? நம்மை முழு மூச்சாக எதிர்க்கக்கூடிய மக்கள், நம்முடைய பிரச்சாரத்தை முழு சக்தியை கொண்டு தடுக்கக்கூடிய மக்கள் நம்மளோடு தோளோடு நின்றார்களா இல்லையா? இது நம்முடைய செயலா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த உதவி, அவனுடைய அருள். அல்லாஹ் சொல்றானே இல்லையா? எந்த கூட்டம் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழ்கின்றார்களோ, அவன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய நிலைகளை அமைத்துக் கொள்கின்றார்களோ, அவனுக்கு அவன் அறியாப்புறத்தில் உதவி செய்வால் அவனுடைய அருளை எதிர்நோக்கியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்ப பார்த்தோமா இல்லையா? எந்த அளவுக்கு எதுவுமே சாத்தியம் இல்லை. உலகத்தில் எங்க எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும், ஏதாவது ஒரு ஆளுங்கட்சி ஒரு போராட்டம் நடத்தினா எதிர்கட்சிக்காரன் போய் சேருவானா? உலகத்தில் சாத்தியமே கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய ஆற்றல் கிடையாது, நம்முடைய செயல் கிடையாது. நம்ம பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம், இந்த போராட்டத்திற்காக வேண்டி தேனீக்களை போல் உழைத்தோம், பொருளாதாரத்தை வாரி இறைத்தோம், நம்முடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு இந்த போராட்டத்திற்காக வேண்டி எத்தனையோ விதமான தியாகங்களை செய்தோம். அதுவெல்லாம் நம்முடைய முயற்சி தான். அதுல கொண்டு வந்து சேர்த்த காரியம் அல்லாஹ்வுடைய அருள். அவன் இந்த அத்தனைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சொல்றானே, ஃபஸப்பிர் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. அல்லாஹ்வை புகழ்படுத்துங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். அவன் தான் இந்த காரியத்தை செஞ்சது, உங்களால் முடியாது. இன்றைக்கு எந்த அளவுக்கு பார்த்தோம்? இந்த நிலைமை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை புகழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம். இன்னொரு விஷயங்கள் என்னன்னு சொன்ன, ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்ன, நமக்காக அதிகமாக பொருளாதார உதவி செய்வாங்க, எல்லா விதத்திலும் ஹெல்ப் செய்வாங்க. ஆனால் இந்த கொள்கையில் வரமாட்டாங்க. இந்த கொள்கை உண்மையை தெரியும், இது சத்திய கொள்கை என்று தெரிந்தாலும் கூட இந்த கொள்கையில் வருவதற்கு தயக்கம் என்னன்னு சொன்ன, அவர் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த இடத்துல இருப்பாங்க, இந்த சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இவர்களோடு சேர்ந்து விட்டால் நம்மளை அந்த முத்திர குத்திடுவாங்க, தனித்து விடப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி ஆதரவாளர் என்ற போர்வையிலே சில பேர் இருப்பாங்க. இது இஸ்லாத்தில் இருக்குதா? சத்தியம் என்று வந்து விட்டது என்று சொன்ன உடனடியாக அதை ஏற்றுக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒன்று உண்டு இல்லை, சத்தியம் அசத்தியம், அதுதான். நடுநிலையில் ஒரு செயலே கிடையாது. இவர்கள் நடுநிலையாளர்கள் சொல்லுவோமா இல்லையா? தப்புலே கலந்துக்க மாட்டான், சரின்றதுலே கலந்துக்க மாட்டான்,
நாங்கள் எல்லாம் நடுநிலை வகிக்கின்றோம். இது இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருமறையிலே அதிகமான இடங்களிலே சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் யாருன்னு சொன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எதற்காக அல்லாஹ் அதிக இடத்துல சொல்றான்? அல்லாஹ் மறதியாளனா ஒரு சம்பவத்தை அதிகமாக அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது மறதியாளனுக்கு அடையாளம் அல்ல. அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய படிப்பினை உங்களுக்கு உரைக்க வேண்டும், அதை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியுடைய வரலாறு பல இடங்களில் சொல்றான். ஏனென்று சொன்னால் அதிகமா இறை தூதர்களிலே சமுதாயத்திற்காக போராடியவர் அவர்தான். மார்க்கத்தை சொன்னார், அதோடு இஸ்லாமிய பணியோடு சேர்ந்து அங்கு இருந்த அட்டுழியங்களை, அங்கு அந்த பிறருடைய அக்கிரமங்களை தட்டி கேட்டார். அந்த சம்பவத்தை அல்லாஹ் பல இடத்துல சொல்றான். அதுல என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, மூசாவை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டம் சின்ன கூட்டம், மூசாவை எதிர்க்கக்கூடிய கூட்டம், ஃபிரௌனுடைய கூட்டம் பெரிய படை, பெரிய. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபிரௌன லஆலின் ஃபில் அர்த், இந்த உலகத்திலே சர்வ வல்லமை படைத்தவனாக அவனை அல்லாஹ் வச்சிருந்தான். அவனுக்கு அவ்வளவு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான். அந்த ஃபிரௌன்ட்ட போய் இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை போட்டு சொல்றார். அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்தானா இல்லையா மூசா நபிக்கு? அந்த கைத்தடி தூக்கி போட்ட உடனே அது பரம்பா மாறும். மூசாக்கு அல்லாஹ் கேட்கிறான், இது என்ன கைத்தடின்னு சொல்றார். கால ஆசா, இது கைத்தடி. அத்தவக்கவு அலைஹா அஹஷு பிஅலா அகலமி ஒரு யஃபீஹா மாரிபுரா, இதுல ஆடுகளுக்கு இல தலையை பறிச்சு போடுவேன், எனக்கு ஓடி வேணும்னு சொன்னதுல சாஞ்சிக்குவேன்னு சொல்லி பல காரணத்தை சொல்றார். அப்பொழுது அல்லாஹ் சொல்றான், அதை கீழே போடும் பொழுது அது ஒரு பெரிய பாம்பா நெளி. மூசா பயந்து ஓடுறார். அல்லாஹ் குடின்னு சொல்றான், பிடிக்கிறார், பழைய நிலையை கைத்தடியா மாறு. இந்த அற்புதத்தோடு போறான், ஃபிரௌன்ட்ட போறார் மூசா நபி. இந்த அற்புதத்தை காட்டுறார், நான் இறை தூதர் தான், என்னை ஏற்றுக்கோ, நீ செய்யக்கூடிய செயல் தவறானது என்று சொல்லி சொல்றாரு. அப்பொழுது ஃபிரௌன் சொல்றான், மூசாவே அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், இது ஒரு சாதாரண செயல், இது ஒரு பெரிய அற்புதமா? இந்த அற்புதத்தை என்னுடைய நாட்டில் உள்ள பறவை செய்வான்னு சொல்லி ஒரு போட்டி வச்சுக்கலாம், வா, உன்னுடைய போட்டி அந்த இடத்தில் ஒரு சபையில வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறான். ஒரு கூட்டம் வருது. அந்த மூசாவை எதிர்கொள்வதற்காக வேண்டி சிகிரி செய்யக்கூடிய மாயாஜாலக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டா, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்பொழுது அந்த கூட்டம் கேட்குது ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌனே, இந்த மூசாவை நாங்கள் வென்று விட்டால் எங்களுக்கு என்ன கொடுப்பாய்? ஃபிரௌன் சொல்றான், நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாயிருந்தீங்க. எப்பேற்பட்டவன்? இன்றைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு சொல்ல முடியாது, அவ்வளவு சர்வ அதிகாரி. இன்றைக்கு ஒரு ஒபாமாவை எடுத்துட்டு ஒரு அமெரிக்காவுடைய அதிபர், வல்லரசுடைய அதிபர், அவன் சொல்றான், எனக்கு நெருக்கமாக சொன்ன எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதையெல்லாம் விட பல கோடி மடங்கு சிறந்தவனாக இருந்தாங்க, சர்வாதிகாரியாக இருந்தான். அவன் சொல்றான், இந்த ஆளை நீங்க தோற்கடிச்சீங்கன்னு சொன்ன எனக்கு ரொம்ப நெருக்கமாயிருவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் அள்ளி தருவேன்னு சொல்றான். அப்பொழுது அந்த சிகிர் செய்யக்கூடிய கூட்டம் கேட்கிற மூசாட்ட, மூசாவே போட்டி வச்சுக்கலாமா? நீ போடுறியா நான் போட்டுமா? மூசா சொல்றாரு, நீங்களே போடுங்க. அப்ப அந்த போட்டு வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தடிகளையும் கயிறுகளையும் போடக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, கண்ணியத்தின் மீது சத்தியமாக நாங்கள் தான் ஜெயிப்போம் சொல்லி போடுறோம். நம்ம எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ்வின் மீது ஆணையான்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படி ஃபிரௌனை ஈமான் கொண்ட அந்த கூட்டம், சிகிரி செய்ய வந்த கூட்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மாயஜால கூட்டம். அப்படி வார்த்தை அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்றான், ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நாங்கள் தான் ஜெயிக்க போறோம். அவங்க போடுறாங்க. அவர்களுடைய அந்த கைத்தடிகளும் கயிறுகளும் பாம்பு போல் நெளியுது. நெளிஞ்ச உடனே என்ன ஆகுது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், ஃபஅவ்ஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத மூசா, மூசா தன்னளவில் மனதளவில் அச்சம் கொண்டார். ஏன்னா அல்லாஹ் காட்டினான், கைத்தடி போட்டு சொன்ன உடனே பாம்பா நெளிஞ்சுது. அல்லாஹ் நமக்கு மட்டும் இந்த அற்புதத்தை கொடுத்துருந்தான்னு நினைச்சிருந்தாரு. சபையில பார்த்தா அவன் போடக்கூடியது அப்படி கண்களுக்கு அப்படி தெரியுது, நெளிகிற மாதிரி தெரியுது. ஃபஅவ்ஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத மூசா, மூசா மனதளவில் அச்சம் கொண்டார். அல்லாஹ் சொல்ற உள்ளத்தை பார்க்கக்கூடியவனா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், மூசாவுக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. உடனே அல்லாஹ் சொல்றான், குல்லா நான் சொன்னோம் லா தஹஃப், மூசாவை பயம் கொள்ளாதே, இன்னக அன்தல் ஆலா, நீ ஜெயிக்க போற. பிறகு மூசா தன்னுடைய கைத்தடி தூக்கி போடுறார். அது ஒரு பெரிய பாம்பா மாறி அந்த போலிகளை எல்லாம் விழுங்கி விட்டது.
இது சம்பவம். இதற்கு பிறகு அங்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அதுதான் இந்த நடுநிலையாளர்களுக்கெல்லாம் படிப்பினை. ஏகத்துவம் சத்தியம் என்று தெரிந்த பிறகு நடுநிலை சொல்லிட்டு ஒதுங்குறாங்களே, கோழைகளாக இருக்கின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் நல்ல படிப்பினை தரும் விதமாக இந்த சம்பவத்தை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். இந்த சம்பவம் நடக்குது. மூசாவும் பார்க்கிறார், ஒட்டுமொத்த கூட்டமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த மாயாஜாலக்காரர்கள் தோற்று விட்டார்கள். அந்த நேரத்தில் நடந்தது என்ன தெரியுமா? ஃபஉல்கிய ஷஃப்ரத்து ஷாஜிதீன், சிகிரி செய்யக்கூடியவர்கள் மாயாஜாலக்காரர்கள் சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். சத்தியத்தை பார்த்தா மூசாவை பிரச்சாரம் பண்ணார். அத்தனை கூப்பிட்டு வச்சு ஒரு 2 மணி நேரம் பயான் பண்ணி பிரச்சாரம் பண்ணி தௌராத் வேதத்தை கொடுத்து பக்கம் பக்கமா படிச்சு பார்த்து ஏத்துக்கிட்டானா கண்ணுக்கு முன்னால் நடக்குது. இதுதான் சத்தியம், நாம் செய்யக்கூடிய அசத்தியம் என்று ஒத்துக்கொண்டு ஃபஉல்கிய ஷஃப்ரத்து ஷாஜிதீன், சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். அப்பொழுது ஃபிரௌன் கேட்கிறான், கால ஆமன்து நான் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள், கபல ஆதரவுக்கும் நான் அனுமதி கொடுக்கிறதுக்கு முன்னால ஏத்துக்கிட்டியா? நான் கூட்டிட்டு வர்றேன், உன்னை அவரை ஜெயிக்க வேண்டும், அவரை தோல்வி அடைய வேண்டும், நீ ஜெயிக்க வேண்டும், என்னுடைய கண்ணியம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிற. நான் அனுமதி கொடுக்கிறதுக்கு முன்னால அவர் ஈமான் கொண்டு விட்டாயா? சும்மா விடுவானா? எப்பேற்பட்ட கொடுங்கோலன்! அவனை பற்றி தெரியாதவர்கள் அந்த மக்கள், அவனுடைய கொடுமையை அனுபவித்தவர்கள், அந்த தேசத்தில் அவனை பற்றி தெரிந்து வைத்திருந்தவர்கள். பச்சிலம் குழந்தைகள், ஆண் மக்கள் ஏதோ கொன்று குவிச்சான். குழந்தைகளை யாராவது கொள்ளுவாங்களா? அப்படி அந்த அளவுக்கு கழிஞ்சக்காரனால் கொன்று குவிச்சவன் அவரை வெற்றி கொள்ளும் நீ கூட்டிட்டு வந்தா என் முன்னிலையை வச்சு நீ அவரை ஏத்துக்கிறியா? சும்மா விடுவானா? அவன் சொல்றான், ஆமந்து கபலக்கும் நான் அனுமதி கொடுக்குறேன், நீ ஏற்றுக்கிட்டியா? என்ன செய்வது தெரியுமா? உங்களை மாறுகால் மாறுதி வாங்குவே கழுமரத்தில் ஏற்றி உங்களை சித்திரவதை செய்வேன்னு சொல்றான். அப்பொழுது அந்த கூட்டம் என்ன சொல்லி இருக்கும்? அந்த வசனத்தை படித்தால் நமக்கு புல்லரிச்சு அப்படி உடம்பெல்லாம். அவங்க சொல்றாங்க, எதையுமே பார்க்காதவர்கள், இஸ்லாத்தில் அடிப்படையில் பிறந்த மக்கள் கிடையாது. அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னால சொல்ற ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நாங்க ஜெயிப்போம்னு சொல்றோம். இவரை ஜெயிச்சா எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கிறான். இவரை வெற்றி கொண்டால் எங்களுக்கு பொருளும் பொருளும் கிடைக்குமான்னு கேட்கிறான். அந்த கூட்டம் ஃபிரௌனுக்கு கண்ணுக்கு முன்னால் என்று சொல்லுது, அவனுக்கு நேருக்கு நேர் என்று சொல்லுது. வல்லதி ஃபதரனா ஃபக்லீமா அன்த கால், எங்களை படைத்த இறைவனை விட உன்னை நாங்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவன் தண்டிக்கத்தான் போறான், கொலை செய்யத்தான் போறான்னு தெரியுது. என்ன சொல்றாங்க? வல்லதி ஃபதரனா ஃபக்லீமா அன்த கால், எங்களை படைத்த அல்லாஹ்வை விட உன்னை நாங்கள் பெரிதாக மதிக்க போவது கிடையாது சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னமா தக்லி, உன்னுடைய தீர்ப்பை சொல்லிக்கொள். என்ன தீர்ப்பு சொல்ற? உன் தீர்ப்பை கூறிக்கொள். ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா, உன்னுடைய தீர்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் சொல்லி சொன்னாங்களே. எப்படிப்பட்ட வாழ்க்கை! இதை அல்லாஹ் நமக்கு படிப்படியாக சொல்கின்றான். சத்தியம் தெரிஞ்ச உடனே தன்னுடைய உயிரை விடவும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்களே, அந்த நேரம் வரைக்கும் அவங்களுடைய நிலை என்ன? இது பொய்யா இருக்குமோ நினைச்சிருந்தாங்க. கண்ணுக்கு முன்னாடி இது சத்தியம் தான், இவர்கள் சொல்வது உண்மைதான் சொன்னாங்க. ஹாரூன மூசா, ஆமன்து பிரப்பி ஹாரூன மூசா, மூசாவும் ஹாரூன் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம் சொல்லி ஈமான் கொண்டு பிறருடைய கொடுமையை சிக்கி உயிரை விட்டார்கள். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு தெரியுது நமக்கு, உண்மைதான், சத்தியம்தான், ஏகத்துவம் தான் உண்மை. இவர்கள் அழைத்தால் எல்லாரும் ஓடி வரணும். அந்த அளவுக்கு சத்தியத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்தால் கூட இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க? வரட்டும், ஜெயிக்கட்டும், இன்னும் நேரம் ஆகட்டும், கூட்டம் கூட வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களே. உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் விடக்கூடிய எச்சரிக்கை இது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். எந்த நேரத்தில் மரணம் வரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் உண்மையாகவும் இருங்கள். நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லீமாக இல்லாமல் மரணித்து விடாதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? எந்த நேரத்தில் மரணம் வரும் தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஏகத்துவ வாழ்க்கையா இருக்கும். சத்தியம் விளங்கிடுச்சுன்னு சொன்னா அந்த சத்தியத்தில் நம்ம இணைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீ பார்க்க, உலகத்துல உலகளாவிய அளவில இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தா போதும், எந்த கொள்கை வெற்றி பெறக்கூடிய கொள்கை என்பதை
நம்ம விலகி பல காலம் பிடிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு பார்க்கிற உலகளாவிய அளவில் இந்த இஸ்லாத்திற்கு இருப்பது போன்று எதிரிகள் எங்கும் கிடையாது. இஸ்லாத்தை எதிர்க்கிறவனை பார்க்கிறோமே இல்லையா? இன்றைக்கு இஸ்லாம் தான் மேலோந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அது ஒரு விஷயம். எப்படி தெரிந்து கொள்றோம்னு சொன்னா, இஸ்லாம் வளர்ந்து யாரும் சொல்ல வேண்டியது. இஸ்லாமிய மார்க்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது. இது ஏதாவது பத்திரிகையில போடுறான செய்தித்தாள்களையும் செய்திகளையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோமானா இல்ல. அந்த கொள்கைக்கு வரக்கூடிய இடைஞ்சல் இருக்குது, அந்த கொள்கைக்கு வரக்கூடிய எதிரிகள் இருக்கிறாங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த கொள்கை எப்படி வெற்றி பெறுதுன்னு சொல்லி. இன்றைக்கு உலகளாவிய அளவில் ஒரு கொள்கை அனைத்து மக்களாலும் எதிர்க்கப்படுகின்றது, விமர்சிக்கப்படுகின்றது என்று சொன்ன அது இஸ்லாமிய கொள்கை தான். அப்ப உலகமே எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு மக்கள் வருவாங்களா? வரக்கூடாது. நம்முடைய அறிவுக்கு உகந்த செயல் எதுன்னு சொன்ன எல்லாமே எதிர்க்கிறான். ஒரு கொள்கை எல்லாரும் எதிர்க்கிறாங்க, எல்லா மக்களும் விமர்சிக்கிறாங்க, கடுமையா விமர்சிக்கிறான். அப்படி விமர்சனம், அந்த மாதிரி எதிர்ப்பு, இதையெல்லாம் தாண்டி மக்கள் கூட்டமா வர்றாங்கன்னு சொன்ன அப்ப இதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது. இந்த கொள்கையை அல்லாஹ் சொல்றானே இல்லையா, நான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுத்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். இது நம்முடைய செயல் அல்ல. இதை விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வராது. ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி முடிந்த உடனே நம்மை அறியாமல் சைத்தான் நம்முடைய உள்ளத்தில் அந்த மாதிரி செயலை போடுவான். திமரை குரான்ல ஒரு நல்லடியார் சொல்லி அல்லாஹ் சொல்றானே இல்லையா, லுக்மான் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்கிறார். பல அறிவுரை சொல்றார். நீ இணை வைக்காத, தொழுகை நிலை நிறுத்தி இப்படி வரிசையா பட்டியல் போட்டு வரையில சொல்றார், யா புனைய, நீ மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கூடிய நேரத்தில் வலா துஷையிர ஹத்தகல் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே நீ நடக்கக்கூடிய நேரத்தில் வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா, உனக்கு பெருமை வந்துவிட வேண்டாம். மகனுக்கு சொல்றார், நீ மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னை அறியாமல் உன்னுடைய உள்ளத்தில் சைத்தான் போடுவான், பெருமையை போடுவான். நீ பெருமை அடித்து விடாதே. வலா துஷையிர ஹத்தகல் நாஸ் வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா, பெருமை அடிக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர், நிச்சயமாக அல்லாஹ் ஆணவம் கொள்வோரையும் பெருமை அடிப்போரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. நம்ம பெருமை அடிச்சுட்டோம்னு வச்சுக்க, கூட்டத்தை பாத்தீங்களா, யாருன்னு தெரியுமா, பிரச்சாரம் பண்ணுமல்ல, போஸ்ட் ஓட்டணுமல்ல, வீடு வீடா போனமல்ல, திரட்டி காட்டிட்டு பாத்தீங்களான்னு சொன்னா முடிஞ்சு சைத்தான் அழிவிட கொண்டு போய் விட்டு விடுவான். அந்த எண்ணம் நமக்கு வந்துவிடக் கூடாது. ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு, ஏகத்துவத்தின்படி வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துவிடக் கூடாது. அதனாலதான் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றானே இல்லையா, பெருமை கொள்வோரையும் ஆணவம் கொள்வோரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதனாலதான் இன்றைக்கு இந்த ஜமாத்து மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் வந்தார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சமுதாய பணி செய்வதற்கு வந்தார்கள், மார்க்க பணி செய்வதற்கு வந்தார்கள். வந்த நேரத்தில் அப்படி வந்த பாஸ்ட்ல காணா போயிட்டாங்க. என்ன காரணம்? கொஞ்சம் கூட்டம் வந்த உடனே அப்படி மனநிலை மாறி சைத்தான் அப்படியெல்லாம் போடுவான். ஏனென்று சொன்னால் படைத்த ரப்பிடத்தில் அவன் அப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்தானா இல்லையா, அல்லாஹ் விரட்டுறான். ஆதமுக்கு பணியாத பொழுது அந்த சைத்தானை விரட்டுகின்றான். அந்த நேரத்தில் அவன் சொல்றான், இறைவா எனக்கு நீ அவகாசம் தான். எதுக்கு தெரியுமா? உன்னை நன்றி செய்வதற்கா, நான் மன்னிப்பு கேட்பதற்கா? இல்ல, அவன் எதுக்கு கேட்கிறான்? உங்களை கெடுப்பதற்கு கேட்கிறான். இவர்களை எல்லாம் வழிகெடுத்து நரகத்தை நிரப்புவதற்காக கேட்கின்றான். எனக்கு கியாமத் நாள் வரை நீ அவகாசம் கொடுத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை நம்பக்கூடிய மக்களை வழிகெடுத்து, ஜின்களை மனிதர்களை வழிகெடுத்து நிரப்பி காட்டுவேன் சொல்லி சவால் போட்டு வரும். அப்ப ஒவ்வொரு நேரமும் நம்மை வழிகெடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வழியிலே விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றானே, இறைவா உரையே அனைத்து புகழும். இந்த வெற்றிக்கு காரணம் நீதான். அல்லாஹ்வை சமர்ப்பித்து விட வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இன்னொரு இறை தூதரை சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட இறை தூதர்? அல்லாஹ் ரொம்ப பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய நபி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செய்கிறார். என்ன வேலை? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்கின்றார். நம்ம இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல் எல்லாம் கட்டுவோம்? எப்படி கட்டுவோம்? வசூல் பண்ணுவோம், இருக்கிற மக்கள்கிட்ட வாங்கி ஒரு பள்ளியை கட்டுவோம்.
அதுக்கு நம்ம வந்து கல் சுமந்து மண்ணு சுமந்து இப்படி கட்டுறோமான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் இவர் எப்படி கட்டுறார்? தன்னுடைய கரத்தால் கட்டுகின்றார். அல்லாஹ் அப்படி சொல்றான், இன்ன அவ்வளவு வைத்து ஊழியர் உலக மக்கள் எல்லாம் வணங்குவதற்காக வேண்டி முதலில் கட்டப்பட்ட ஆலயம் எது என்று சொன்னால் லல்லதி பிபக்கா, மக்கா என்று சொல்லக்கூடிய பக்கா, அந்த ஆலயத்தை கட்டுறார். எப்படி கட்டுறாரு? வசூல் பண்ணி கட்டுறாரா? ஆளுகளை வச்சு, கொத்தனார் வச்சு, மேஸ்திரி வச்சு கட்டினாரா? தானும் தன்னுடைய பிள்ளையும் கரத்தால் கட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய பேராலயம், உலகத்திலே சிறப்பு மிக்க ஆலயம். அல்லாஹ் அப்படி சொல்றான், லல்லதி பிபக்கத முபாரக்கா, அல்லாஹ்வுடைய அருள் அனைத்தும் இறங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க பள்ளியை கட்டிட்டு கட்டணும். நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? பள்ளி கட்டிட்டு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பள்ளி, நல்லா இருக்குதா, நான் தான் கட்டினது, நம்முடைய நிர்வாகத்தில் கட்டப்பட்டது, நான் தான் வசூல் பண்ணேன், நம்முடைய உழைப்பு எதுவும் இருக்காது. இங்க வாங்கி கொடுத்திருப்போம், இவன் பணத்தை வாங்கி வேலை செஞ்சவனுக்கு கொடுத்திருப்போம். இதற்கு நம்முடைய உள்ளத்திலே சைத்தான் பெருமையை போடுவான், சொல்லுவான் நம்ம தான் கட்டினது. சிலர் சொல்லுவாங்க, நம்மை புகழ்வார்கள், அதை கூட நம்ம தடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. யார் தெரியுங்களா? இந்த பள்ளி பார்த்தீங்களா, 2 மணலா இருந்துச்சுல்ல, இவர் தான் கட்டினது, இவருடைய நிர்வாகத்தில் கட்டது. அந்த பெருமை பேசுவதை ரசிப்போம், சைத்தான் படுகொலையில் தள்ளி விடுவான். இப்ராஹிம் என்ன பண்ணாரு தெரியுமா? அல்லாஹ் நமக்கு எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான்? இப்ராஹிம் போல் இரு, இத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, குல் சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொல்கின்றான், இத்தபிஉ பின்பற்று மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிம் போனாரே நேரான வழி, அந்த வழியை நீ பின்பற்று நபின்னு சொல்ற. எப்படி செய்யறார்? அந்த பேராலயத்தை கட்டி முடிச்சிடறார், தன்னுடைய கரத்தால் கட்டுகின்றார். அந்த பள்ளியை கட்டுவதற்கு, அதுக்கு உழைப்பு செய்வதற்கு, அதுக்கு பெருமை அளிப்பதற்கு முழு தகுதியும் அவருக்கு இருந்தது. அப்படி கட்டிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? ரப்பனா, இறைவா, தக்கபல் மின்னா, இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள். நான் பள்ளி கட்டிட்டேன், இதை நீ ஏற்றுக்கணுமா இல்லையா? உலகத்தில் இது சிறப்பு தான். இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்குமா இல்லையா? இப்ராஹிம் நபி கட்டின பள்ளி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரத்தால் கட்டின பள்ளின்னு சொல்லிட்டு இருக்குமா இல்லையா? அதை அவர் விரும்பவில்லை. என்ன சொல்றார்? ரப்பனா, இறைவா, தக்கபல் மின்னா, இந்த காரியத்தை ஏற்றுக்கொள், இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ அறியக்கூடியவன், நீ செவியிடக்கூடியவன், இதை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப என்ன நினைச்சார்? நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உலகத்தினுடைய நன்மைக்காக இருக்கக்கூடாது, மறுமையில் அல்லாஹ்வுடைய கூலி இருக்கும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்றானே இல்லையா, 3 விதமான மக்களை அல்லாஹ் அழைப்பான். இதுவெல்லாம் நமக்கு படிப்பு, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் இதெல்லாம் நம்ம அசை போட்டு பார்க்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவான், ஒரு பெரிய செல்வங்களை அழைப்பான், கூப்பிட்டு கேட்பான், உனக்கு செல்வத்தை கொடுத்தேனா இல்லையா, என்னப்பா செஞ்ச? இறைவா, நீ கொடுத்த பணங்களை, பொருளாதாரத்தை வாரி இறைச்சு அப்படி தூக்கி கொடுத்தேன், இல்லை என்று சொல்லி வரக்கூடிய அனைவருக்கும் கொடுத்தேன். அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், கொடுத்த உண்மைதான், எதுக்கு கொடுத்த? உன்னை இந்த மக்கள் புகழ வேண்டும். மனசுல சின்ன ஒரு இடத்துல வந்து நம்மளை எல்லாரும் புகழணும், போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், வல்லலே தனவந்தரன் சொல்லி ஒட்டணும்னு சொல்லி நினைச்சியா இல்லையா? அப்ப என்னுடைய அருளை நீ எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்யவில்லை, மறுமையிலே நான் கொடுக்கக்கூடிய பரிசை நீ நம்பி செய்யவில்லை. உலகத்தில் உனக்கு முடிஞ்சது, தூக்கி போடு நரகத்துல. இப்படி இன்னொரு ஆளும், அவர் யார்? மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர், திறமையா பேசக்கூடியவர். அவர் பேசினார் சொன்ன மக்கள் அப்படியே ரசிப்பாங்க, அவ்வளவு பேச்சாற்றல் உடையவர். அல்லாஹ்விடத்துல வந்து சொல்றார், அல்லாஹ் கேட்பான், உனக்கு ஆற்றலை கொடுத்தனா இல்லையா, மார்க்கத்தை கொடுத்தேனா இல்லையா, என்ன செய்தாய்? இறைவா, நான் பேச ஆரம்பிச்சுன்னு சொன்ன மக்கள் அப்படியே கூட்டமா வருவாங்க, அப்படியே என்னுடைய சொற்பொழிகளை மயங்கி விடுவார்கள், ஒன்றி போய் விடுவார்கள். சொல்லுவாங்க, நடந்துச்சு, எதற்காக செஞ்ச? உன்னை பெரிய பேச்சாளர், ஒரு பேசினார் அப்படி தீப்பொறி பறக்கும் சொல்லி உன்னை புகழ்வதற்காக செய்தாய், உலகத்துல வாங்கிட்ட போய் நரகத்துக்கு. அடுத்ததாக ஒரு ஷஹீது வருவார். உலக மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மையிலே நபிமார்களுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு தரஜா ஷஹீத், நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருப்பார். அந்த ஷஹீத் வந்து இருப்பார், இறைவா, எனக்கு நீ பெரிய சக்தியை கொடுத்த. நல்லா கேட்பான், உனக்கு கொடுத்த அந்த உடல் வலிமையை வைத்து என்ன செய்தாய்? நான் அப்படி போராடினேன், உன்னுடைய பாதையிலே போராடினேன், எத்தனையோ போர்களை கலந்து கொண்டேன், உன்னுடைய மார்க்கத்தை நிலை பெற செய்வதற்காக வேண்டி என்னுடைய உயிரை இழந்தேன் இறைவான்னு சொல்லுவான். பல சொல்ல உயிரை இழந்த கரெக்டு தான், போர்ல கலந்துகிட்ட சரிதான், பெருமைக்காக செஞ்ச, உன்னை பெரிய வீரன் என்று போட்ட வேண்டும் என்று வாழ எடுத்து சுத்தன, உலகத்துல கிடைச்சிருச்சு, போ, ஒண்ணு கிடையாது, நிறைய போ.
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தூக்கி வீசுவான்னு சொல்லி ஹதீஸ்ல கேள்விப்படுறோமா இல்லையா? நாம் உழைத்த இந்த உழைப்புகள் நம்முடைய இந்த தேனி வரிசை பாடுபட்டோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் ஜெயிக்கணும், இந்த வெற்றி அடைய வேண்டும், இந்த நாட்டில் நம்ம நசுக்கப்படக்கூடிய நம்முடைய சமுதாயம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்ட நம்முடைய உள்ளத்துல கடுகளவு அணுவளவு அந்த பெருமை வந்துடக்கூடாது. நான் தான் உழைச்சேன், 10 பஸ் போச்சு, பாத்தீங்களா எங்க கிளையில எத்தனை பஸ் போச்சு என்னன்னீங்களா கேட்டக்கூடாது. அல்ல, அந்த அத்தனை புகழுக்கும் சொந்தக்காரன் ரபுல் ஆலமீன், அவனுடைய செயல். நான் கொண்டு போய் எட்டி வச்சேன், உள்ளத்தில் போடக்கூடிய வேலை அல்லாஹ்வுடைய. அல்ல நபி ரசூலுல்லாஹ் தான் சொல்றான். அபூ தாலிப் யாரு? அபூ தாலிப் கண்ணை இமை காப்பது போல் அல்லாஹ்வுடைய தூதரை காத்தவர். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த தீமையும் ஏற்படாமல் அல்லாஹ்வுடைய தூதரை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு ராணுவம் போல் கண்ணை இமை காப்பதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை காத்தவர். அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தானா, ஈமானை மரணிக்க செய்தானா? அவர் இருக்கிற கொள்கையில போறார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொறுக்கல, அழுகிறாங்க, துக்கத்தால் அழுகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னக்கலாத்த புதிமன் அஸ்பப்த, நபியே நீ நினைச்சவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீ நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைக்காது. நான் நினைக்கும், நான் யாருக்கு நான் அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுப்பேன். அப்படித்தான் நல்லா சொன்ன. அப்ப அங்கு வந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய பேச்சு கேட்டு கிடையாது, நம்முடைய உழைப்பை கேட்டு கிடையாது, அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட செயல், அவனுடைய அதிகாரம் அது. அல்லாஹ் சொல்றானே இல்லையா, இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து அதிகாரம் என்னுடைய கையில், எல்லாமே நான் வச்சிருக்கேன் கையில. அப்ப நீ வந்து போய் சொல்றது? அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அத்துணை காரியங்களுக்கும் அத்துணை வெற்றிகளுக்கும் இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கும் நம்முடைய உழைப்புகள் இருந்தாலும் நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? இறைவா, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டேன், இந்த வெற்றியை கொடு, இந்த வெற்றியின் மூலமாக உலகத்திலேயும் எனக்கு நன்மையை கொடு, மறுமையில் எனக்கு இதுக்கு பரிசு கொடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டுமே தவிர நம்முடைய புகழ்ந்து வந்துடக்கூடாது, நம்ம செஞ்சது வந்துடக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றான். பெருமைக்கு சொந்தக்காரன் அவன் ஒருவன் தான். இல்ல கேட்கறானா இல்லையா? பெருமை அடிக்கக்கூடியவனை மறுமையில அல்லாஹ் தூக்கி வச்சு கேட்பான், கூப்பிட்டு கேட்பான். இந்த உலகத்தில் அரசாண்டார்களே அத்துணை மாலிக்குகளையும் அரசர்களையும் அல்லாஹ் அழைச்சு கேட்பான், யாரடா அரசன், யார் மாலிக், அரசன் யார் சொல்லு. தூக்கி இந்த உலகத்தை அப்படி பூமியை கொடுப்பான், பிடிச்சுக்க, நீயா இறைவன், நீயா இந்த உலகத்தை ஆட்சி செய்த அரசன் சொல்லி தெரிஞ்சியே, பெருமைக்கு சொந்தக்காரன் நான் தான் சொல்லி அல்லாஹ் பறைசாற்றுவான். அப்ப அல்லாஹ் அத்துணை பெருமைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதை விளங்கக்கூடிய மக்களாக நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், செய்யக்கூடிய அனைத்து இந்த மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை எதிர்பார்க்கணும், இந்த உலகத்தில் எதிர்பார்க்க கூடாது. உலகத்தில் இவன் பாராட்டுவான், அவன் பாராட்டுவான், இவன் நமக்கு வந்து நம்மளை புகழ்வான், அவன் புகழ்வான்னு சொல்லி செய்யாமல் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு இருக்க வேண்டும் என்று நம்முடைய பலத்தை காட்டிவிட்டாலும் நம்முடைய மிகப்பெரிய வீரியம் மிக்க ஒரு பணி என்னவென்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் திருப்ப வேண்டும். நம்ம கற்றுக்கொண்ட, நாம் தெரிந்து கொண்ட இந்த கொள்கை, சத்திய கொள்கையை அந்த மக்களுக்கு சொல்லணும். எப்படி இந்த போராட்டத்துக்கு அழைப்பதற்கு நம்ம வந்து எப்படி முயற்சி செய்தோமோ, மக்களை டெய்லி சந்திக்கிறது, அவர்களை அழைத்து வருவது என்று எப்படியெல்லாம் பாடுபட்டோமோ அதை விட மறுமை விஷயத்தில் பாடுபடணும். இந்த உலக விஷயத்திற்காக, உலகத்தில் நம்ம வந்து நம்முடைய உரிமையை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டோம், இதை விட பன்மடங்கு இந்த மறுமை விஷயத்திற்காக பாடுபடணுமா இல்லையா? அந்த மக்களுக்கு நம் சத்தியத்தை கொண்டு போக வேண்டுமா இல்லையா? அதற்கு பாடுபடணும். அந்த மக்களை அழைச்சிட்டு வரணும், ஜும்மாக்களை அழைத்து வர வேண்டும், நம்முடைய பிரச்சாரங்களுக்கு அழைத்து வரணும், அவர்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது நம்முடைய பணி வெற்றி அடையும். நம்ம செஞ்ச இந்த பணி வெற்றி கிடையாது. நம்முடைய முதல் நோக்கமே இந்த சத்திய கொள்கை நிலை பெற வேண்டும். இந்த உலகத்தில் பார்க்கிறோமே இல்லையா, 30 ஆண்டு 35 ஆண்டு ஆனாலும் இன்றும் இந்த உலகத்தில் இணை வைப்பு இருக்குது. இன்றும் அல்லாஹ் தூதருக்கு மாற்றமான விஜயத்தில் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய பிரச்சாரங்கள், நம்முடைய பணிகளும் பத்தாது. நம்முடைய பணி இன்னும் வீரியமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பார்த்தோம்ல, நூஹ் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் 950 வருஷம் பிரச்சாரம் செய்கிறார்.
950 ஆண்டுகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே இல்லையா, இல்ல 50 ஆமா 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுக்குரிய பிரச்சாரம் செஞ்சார். அவருடைய பிரச்சாரத்தை சொல்லி காட்டுறாரு. எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு? காலை இன்னி தௌத் கோமி லைல வனஹாரா, இறைவா கடைசியா எல்லா பிரச்சாரம் செஞ்சு முடிச்சு இறைவனை பிரார்த்தனை செய்யறாரு, இதுக்கு மேல முடியாது, இந்த மக்களை நீ வந்து அழிக்கவில்லை என்று சொன்ன நான் தேர்த்தி வச்சிருக்கக்கூடிய சில விதத்தை கெடுத்துருவான்னு சொல்லி பிரச்சாரத்தை எப்படி பண்ணேன்னு நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்றான், கால இன்னி தௌத் கோமி லைல வனஹாரா, இறைவா இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வேன். எப்படி தெரியுமா? லைல வனஹாரா, பகல்ல போய் செஞ்சேன், இரவுல செய்வேன், மெதுவாக பிரச்சாரம் செஞ்சேன், சத்தம் போட்டு பிரச்சாரம் செஞ்சேன், தனித்தனியா போய் சந்திச்சேன், குழுவா போய் சந்திச்சேன். இப்படி எந்த முறையெல்லாம் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அத்தனை சக்தியை திரட்டி பண்ணிட்டு இனிமேல் நீ பார்த்துக்கோன்னு சொல்ற. அந்த அளவுக்கு இப்படி பிரச்சாரம் இருக்கும். எப்படி இந்த போராட்டத்திற்கு நாம் மக்களை திரட்டினோமோ அதே போன்று இந்த சத்திய கொள்கைக்காக வேண்டி மக்களுக்கு நம்ம செல்லணும், போய் மக்களை அழைச்சு வரணும். வரமாட்டாங்க. உண்மை என்று தெரிய வைப்பதற்காக வேண்டி அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். அல்லாஹ் சொல்றானே இல்லையா, நமக்கு எதுக்கு திரும்ப திரும்ப இந்த வரலாறுகளை சொல்லி காட்டுறான்? மூசா நபி பற்றி எதுக்காக இத்தனை இடத்துல சொல்லணும்? ஈசா நபி பற்றி எதுக்காக இத்தனை இடத்துல சொல்லணும்? நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த பாடங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய மூளையில பதிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றானே இல்லையா, அதே போன்று திரும்ப திரும்ப இந்த மக்களை போய் சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அல்லாஹ் தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன்.